நாம் காணும் இந்த சோக காட்சிகள் பச்சிளம் பிஞ்சின் சடலம்தான். கண்ணீரை வரவழைக்கும் காட்சிகள் காவலர்களின் அலட்சியத்தால் அரங்கேறியது என உறவினர்கள் பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர். நடுரோட்டில் நடந்தது என்ன பார்க்கலாம். கர்நாடக மாநிலம் மாண்டியா மாவட்டம் அருகே உள்ள கொரவனஹள்ளி கிராமத்தை சேர்ந்தவர்கள் அசோக் வாணி தம்பதி. இவர்களுக்கு 3.5 வயதில் இருதீஷா என்ற பெண் குழந்தை இருந்தது. இந்த குழந்தை வீட்டின் வெளிப்புறம் விளையாடிக் கொண்டிருந்த போது தெருநாய் ஒன்று கடித்துள்ளது. இதனையடுத்து குழந்தையின் அலறல் சத்தம் கேட்டு ஓடி வந்த பெற்றோர் குழந்தையை பைக்கில் அமர வைத்து மருத்துவமனைக்கு அழைத்து சென்று கொண்டிருந்தனர். அப்போது மத்தூர் சாலையில் போக்குவரத்து போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அந்த நேரத்தில் பைக்கில் வந்த அசோக்கின் இருசக்கர வாகனத்தை திடீரென அவர்கள் வழிமறித்துள்ளனர். இதனால் நிலை தடுமாறிய 3 பேரும் சாலையில் விழுந்தனர். இந்த விபத்தில் குழந்தை பலத்த காயமடைந்தது. உடனடியாக அங்கிருந்தவர்கள் அவர்களை மீட்டு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றுள்ளனர். அங்கு குழந்தையை பரிசோதித்த மருத்துவர்கள் குழந்தை ஏற்கனவே இறந்துவிட்டதாக கூறியுள்ளனர். இதனை கேட்டு பதறி போன பெற்றோர் கதறி எழுத காட்சிகள் காண்போரை கண்கலங்க வைத்தது. குழந்தை இறந்ததற்கு போலீசார்தான் காரணம் என கூறி குழந்தையின் பெற்றோர் மற்றும் பொதுமக்கள் மண்டியா மாவட்ட மருத்துவமனை முன் போராட்டம் நடத்தினர். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மல்லிகார்ஜுன் பாலத்தண்டி போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி சமாதானம் செய்து அனுப்பி வைத்தார். இந்த விவகாரத்தில் போக்குவரத்து காவலர்களான ஜெயராம், நாகராஜு, குருதேவ் ஆகிய 3 பேரும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் குறித்து முறையான விசாரணை நடத்தப்படும் என்றும் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு உரிய இழப்பீடு வழங்கப்படும் எனவும் மாவட்ட எஸ்பி தெரிவித்துள்ளார். பெற்றோரின் கண்முன்னே பச்சிளம் குழந்தை பலியான சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.